வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்கிரீன்ல இருக்கு. அது எந்த பால்ல எந்த எல்ல எந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்க மற்ற ஃபுட் வீடியோஸும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான கேழ்வரகு இனிப்பு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நான் 200 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் பொடி பண்ண வெல்லம், 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு தண்ணி. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இது கடையில வாங்கின ராகி மாவு தான், கட்டி எதுவும் இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி சலிச்சிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சல்லடையில போட்டு ஒரு வாட்டி சலிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசையணும். ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு மாதிரி நிறைய தண்ணி ஊத்தி கட்டியா நம்ம பிசைய போறது கிடையாது. உதிரியா தான் பிசைய போறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமா ஊத்தி தான் பிசைய போறோம். உதிரியா தான் பிசைய போறோம். சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம செய்ய போறது கிடையாது. இப்போ உப்பு, தண்ணி, மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி ஊத்தணும்னு லைட்டா கட்டி படுற மாதிரி ஆகும். அதை லைட்டா கைய வச்சே உதுத்து விட்டுறலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதே மாதிரி பிசைஞ்சுக்கலாம். உதுத்து பிசைஞ்சிங்கன்னா கட்டிப்படாம இருக்கும். நல்லா இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். அதே சமயம் கையில எடுத்து இந்த மாதிரி புடிச்சோம்னா நல்லா நிக்கணும். திருப்பி உதுத்தோட்டோம்னா அதே மாதிரி லூஸ் ஆயிடணும். நான் இன்னைக்கு இட்லி தட்டுல வச்சுதான் அவிக்க போறேன். உங்ககிட்ட புட்டு குழல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த புட்டு வளர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல லேயர் பை லேயரா கூட வச்சு அவிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு, அடுத்து துருவின தேங்காய், அடுத்து வெல்லம், அடுத்து மாவு, தேங்காய், வெல்லம், இந்த மாதிரி லேயர் பை லேயரா செய்யலாம். இதை ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் வேக வைக்கணும். அப்பதான் நல்லா வேகும். நான் இப்போ ஒரு 25 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிருக்கேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்ல பெரிய அகலமான தட்டு இல்ல நல்ல அகலமான கிண்ணம் கூட எடுத்துக்கோங்க. அதுல போட்டாதான் நம்மளால பிசைறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா சின்ன கட்டி இருந்ததுன்னா அதை உடைச்சு விட்டுக்கோங்க. கையிலேயே உடைஞ்சிரும் ஈஸியா. பாருங்க, நல்லா நைஸ் ஆயிருச்சு. இப்ப தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனா வெல்லம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல ஹெல்தியானதும் கூட. அடுத்ததா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்ராக்சிமேட்டா அளவு சொல்லியிருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அளவை மாத்திக்கோங்க. சிலர் தேங்காய் துருவல் போடாம கூட சாப்பிடுவாங்க, சிலர் ஜாஸ்தியா போடுவாங்க, ஒரு சிலர் சர்க்கரை ரொம்ப கம்மியா போட்டு சாப்பிடுவாங்க. அதனால டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வறுத்து பொடி பண்ண நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பை பவுடர் ஆக்கிடாம 1-2 நுணுக்கிக்கணும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவோட நல்லெண்ணெயோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கணும்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஆனா நெய் சேர்க்கும் போது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். பாருங்க, நல்ல ஹெல்தியான ராகி புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகுல இரும்புச்சத்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் நல்ல ஹெல்தியா டேஸ்டியா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எள்ளு சேர்த்துக்கோங்க. நம்ம நிலக்கடலை லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு 1-2 நுணுக்கி புட்டோட கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எள்ளுல வேற ஏற்கனவே அந்த எண்ணெய் பதம் இருக்கும், அதுவும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த சூப்பரான ராகி புட்டு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.